இறை அன்பர்கள், இறைப்பசியோடு வருபவர்கள், பக்தி பசியோடு வருபவர்கள், இரண்டு பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு 14 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. மேலும் 136 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 843 பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1043 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலைத்துறை என்றாலே அறம் சார்ந்தது, கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறநிலைத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்வங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதோட என்ன வேணும் உனக்கு? அதுக்கு எங்க போறீங்க? அவர் வீணா போன உள்ளே உட்கார்ந்துருக்காரு. இதோட என்ன வேணும் உனக்கு? அதுக்கு எங்க போறீங்க? அவர் வீணா போன உள்ளே உட்கார்ந்துருக்காரு. எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக பேசி முடித்தவர். அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர், அரசியல் ஞானம் மிக்கவர். இவை அனைவற்றையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து 9 ஆண்டுகளாக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து பயணத்தை மேற்கொண்டு வருபவர். ஆகவே இவை அனைத்தையும் சரி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் பயணிப்பார். இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அடிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில். நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள், மிராசுகள், பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள். நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள். மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம். இப்பொழுது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சி உள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கிறார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.